எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம செரின் வீட்டு சாப்பாடுல பெரிய சமையல்ல தயிர் சாதம் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம தக்காளி சாதம் 20 பேருக்கு பண்ணியிருப்போம். அதோட அரிசி அளவு வேற. இன்னைக்கு நம்ம பண்ண போற தயிர் சாதத்தோட அரிசி அளவு வந்து வேற. நம்ம அது வந்து நல்ல உதிரியா வேக வச்சு 20 பேர்கிட்ட நம்ம பாக்ஸ் போட்டோம். இன்னைக்கு நம்ம பண்ண போறது வந்து தயிர் சாதம் அப்படிங்கிறதுனால கொல கொலன்னு இருக்கும் இல்லையா, அதனால அதுல 1 கிலோ 1.25 கிலோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கிட்டா போதும். ஏன்னா அந்த அளவுக்கு ஆயிரும். ஏன்னா நம்ம உதிரியா இருக்கிற சாதத்தை விட இந்த கொல கொலப்பா இருக்கிற சாதம் வந்து நமக்கு நிறைய தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால அதிகமாக நம்ம பரிமாறவும் நிறைய இருக்கும். அதனால நம்ம வீட்டில் செய்கிறப்பையே நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, கொஞ்சம் சாதம் போட்டாலும் நிறைய நம்ம டிஃபன் பாக்ஸுக்கு வீட்டுக்கு எல்லாருக்கும் நம்ம செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி தான். தயிர் சாதம் வந்து நான் ஒரு 1.25 கிலோ அளவுக்கு அளவெடுத்து இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். கரெக்டாக இந்த ஒரு குக்கரில் கரெக்டாக இருக்கும். அதனால இந்த குக்கரில் வந்து நான் போட்டுக்க போகிறேன். இப்போ இது அரிசி வந்து நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். அதே போல் தயிர் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சாதம் வந்து நம்ம குலைவாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தாளிக்கணும் இல்லையா. ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். இப்போ நம்ம வந்து அரிசி வேக வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த படியில் தான் ஒரு 3 படி அரிசி எடுத்திருந்தேன். அந்த அரிசியை தான் இதில் போட்டிருக்கேன். 6 படி தண்ணி ஊற்றிருக்கேன். 6 ஒரு 7 எக்ஸ்ட்ரா 1 படி தண்ணி, 7 படி தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் குலைவாக வெந்தால் நம்ம பிசைகிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும், நல்லா கொல கொலப்பாக வரும் அப்படின்றதுக்காக 3 படி அரிசிக்கு 6 படி தண்ணி ஊற்றணும். ஆனால் நான் வந்து 7 படி 1 படி தண்ணி எக்ஸ்ட்ராவே ஊற்றிருக்கேன் கொல கொலப்பாக வர்றதுக்காக. இப்போ நம்ம உப்பு போட்டு வேக வச்சிடலாம். 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த குக்கரில் வந்து நான் 2 விசில் தான் விடுவேன். நார்மலாக எப்பயும் உதிரியாக சாப்பாடு செய்கிறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிருக்கோம் அப்படின்றதுக்காக ஒரு 4 விசில் விட்டு நல்லா கொல கொலப்பாக வேக வச்சு எடுத்துக்கலாம். கொல கொலப்பால் நல்லா குலைவாக வேக வச்சு எடுத்துக்கலாம். தயிர் சாதம் தாளிக்க தேவையான எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தும் எடுத்திருக்கேன் தாளிக்கிறதுக்கு. அப்புறமா ஒரு இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸ், அதாவது 1 இன்ச் அளவுக்கு, இந்த சைஸ் அளவுக்கு இஞ்சி எடுத்து அதை குட்டி குட்டியாக வெட்டியிருக்கேன். அளவுக்கு அதிகமாக இஞ்சியும் வேணாம், ஏன்னா சாப்பிட்றப்ப வந்து வாயில் அதிகமாக கடிப்படும். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு 10 எடுத்து அதை சின்னதாக வெட்டியிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி தழை கொஞ்சம், அப்புறமா நம்ம தாளிக்கிறது தான். இது எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போது நம்ம சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் தாளிச்சிடலாம். சாதம் பார்த்திங்கன்னா நல்லா ரெடியாகி வந்திருக்கு. நல்லா பார்த்திங்கன்னா நல்லா நம்ம கரண்டியை வச்சதுமே நல்லா குழைய ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்களா, இந்த மாதிரி குழஞ்சிருக்கணும். இப்போ சாதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய பாத்திரத்தில் போட்டு நம்ம கலந்துக்கலாம். பார்த்திங்கன்னா சாதம் இப்படி சூடாக இருக்கிறப்பயே கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்து விடணும். அப்போ வந்து நல்லா அந்த இது வந்து மசிஞ்சு வந்துடும் சாதம். கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தயிர் கலந்தோம்னா நமக்கு தயிர் வந்து நிறைய செலவாகாது. சோறு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஆறிடுச்சு. கொஞ்சம் சூடு இருக்கத்தான் செய்யுது. இந்த டைமில் நம்ம தயிர் சேர்த்துடலாம். தயிர் ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சாதத்தில் உப்பு போட்டிருக்கோம், இருந்தாலும் தயிர் ஊற்றுறோம் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வந்து கலந்து விட்டுறணும். கொஞ்சம் தயிர் வந்து முதல்ல ஊற்றிட்டு, நான் வந்து தயிர் ஊற்றி வைக்கிறது எப்படி ஊற்றி வச்சேன்னா 1/2 லிட்டர் தயிரில் 1.5 லிட்டர் பால் காய்ச்சி ஊற்றி வச்சேன். கிட்டத்தட்ட அது வந்து 2 லிட்டர் கணக்கு வந்துருச்சு. அப்படி சொன்னேன். நீங்கள் வந்து வெறும் பால் ஊற்றினேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. 1/2 லிட்டர் தயிரில் 1.5 லிட்டர் பால் ஊற்றி நைட்டேவும் நல்லா காய வச்சு தயிர் ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். தயிர் வந்து பார்த்திங்கன்னா கலந்தாச்சு. இப்போ நம்ம வந்து தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சாச்சு. ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு பொரிஞ்சதுமே கடலைப்பருப்பு உளுந்து சேர்த்துடலாம். கடலைப்பருப்பு லைட்டாக பொன்னிறம் ஆகட்டும். கடலைப்பருப்பு கொஞ்சம் கலர் மாறினதுமே இஞ்சி, பச்சை மிளகாய், அடுத்து கருவேப்பிலை. பச்சை மிளகாய் நல்லா வதங்கிருச்சு. அதே சமயம் கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். தாளிச்சதை ஊற்றிட்டு கொஞ்சம் மல்லித்தழை இப்போ கலந்துடலாம்.
சூப்பராக நல்ல தயிர் சாதம் தாளிச்சு ஊற்றினமே நல்ல மணமாக இருக்குது. தாளிச்சு ஊற்றி நல்லா கிளறியாச்சு. தயிர் சாதம் இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாமா வந்து பாக்ஸில் போட்டு கொடுப்பாங்க. நான் அதில் வந்து கொஞ்சம் ஊறுகாய் வச்சு அதை மூடி வச்சிடுறேன்.